தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் ஈரோட்டுக்கு பிறகு பேசுறாரு. இடையில சிபிஐ விசாரணை, விசில் சின்ன வேற கிடைச்சிருக்குது. இன்னொரு கண்டிஷனும் கடைசி நேரத்துல வரலாம், வரும் ஆனா வராது மாதிரி வரலாம், வராமலும் போலாம். இந்த விசில் சின்னங்கிறது எப்படி சார், எப்படி சின்ன பசங்க எல்லாம் விசில் அடிப்பா. ஒரு புஸ்வானம் மாதிரி தானே ஆயிருச்சு. இப்போ இதுவரை புஸ்வானம் தான். மோடி அடிச்ச அடிக்கு பதில் சொல்லாதது ஜெயலலிதா அடிக்கும் போது கெஞ்சினது மாதிரி ஆயிட்டு. ஈரமண்ணு ஏற்பட்டு சாம்பரம் தான் இருக்குது. சாமி புரியணும். ஜனநாயகனை போட்டு அடிச்ச அடிதான் விஜயோடைய இந்த புஸ்வான நிலைக்கு காரணம் எடுத்துக்கலாமா? அமைதியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. புலிவால பிடிச்சாச்சு, எருமை விட முடியாது. சங்கு தான். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் ஈரோட்டுக்கு பிறகு பேசுறாரு. இடையில சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, இப்போ விசில் சின்ன வேற கிடைச்சிருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கிடைத்ததற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் சுதந்திர போராட்ட தியாகியும் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்து எவ்வித பலனும் அடையாத ஒரு தியாக பரம்பரையை சேர்ந்த சீனிவாச ஐயங்கார், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய மகன் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்திற்கும் டார்ச் லைட் சின்னம் கிடைத்ததை மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய்க்கும் என் வாழ்த்துக்கள், கமலஹாசன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ரெண்டு பேருமே தமிழ்நாடு ஃபுல்லா கண்டஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி அந்த சிம்பலை வாங்கியிருக்காங்க. என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுல இன்னொரு கண்டிஷனும் கடைசி நேரத்தில் வரலாம், வராமலும் போகலாம். வரும் ஆனா வராது மாதிரி வரலாம், வராமலும் போகலாம். அது இப்போ சஸ்பென்ஸ்ல இருக்கட்டு. இப்போ சிம்பல், யூனிஃபார்ம் சிம்பல் வாங்கினதுக்கு வாழ்த்துக்களை மனப்பூர்வமா உலகநாயகன் கமலஹாசனுக்கும் சகோதரர் விஜய் அவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த செயலர்கள் கூட்டம் மறுபடியும் அதே மாமல்லபுரம் தனியார் விடுதி, அவரு என்னதான் பேசுறாரு சார்? எப்படிதான் அவருடைய போக்கு இருக்குது? ஏன்னா ஒரு புஸ்வானம் மாதிரி தானே ஆயிருச்சு. இப்போ இதுவரை புஸ்வானம் தான். அவரு மோடி அடிச்ச அடிக்கு பதில் சொல்லாதது அன்னைக்கு ஜெயலலிதா அடிக்கும் போது கெஞ்சினது மாதிரி ஆயிட்டு. பட் என்னன்னா, அவருக்கு ரசிகர்கள் மத்தியில, அபிமானிகள் மத்தியில அவருக்கு பாசம் கூடுது. பொதுமக்கள் மத்தியில சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, லாபத்துக்காக அரசியல் வந்திருக்கான்னு பொதுமக்களுக்கு தெரியுது. இந்த இடம் தான். பொதுமக்கள் வேற, அவர் மீது பற்றுதல் கொண்ட அபிமானிகள் வேற. அபிமானிகள் மத்தியில விஜய்க்குள்ள நெருக்கடி பாசமா தான் வருது. ஆனா தற்கொலை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் போயிட்டு, அந்த ட்ரெண்ட் எல்லாம் போயிட்டு. அது ஒரு காலகட்டத்தில் தீபாவளிக்கு படம் வரல, விஜய் படம்னு இது பண்ணாங்க, கவுண்டரில் டிக்கெட் திறக்கும் போதே பயங்கரமாக இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு கட்டம் இருந்தது. அந்த கட்டம்லாம் போயிட்டு. ஏன்னா மக்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் போறல விஜய் இதில் சொதப்புறாரு, திமுக காரணி வர பொய்யா சொல்லிட்டு தர்றாங்க, அது எல்லாருக்குமே தெரியுது மக்களுக்கு. ஸோ அதில் விஜய்க்கு இமேஜ் அடிபட்டிருக்கு. அடிப்பட்ட இமேஜை மறைக்கிறதுக்கு கொள்கை எதிரிக்கு எதிராகவும் அரசியல் எதிர்க்கு எதிராகவும் உறுதியாக நிற்போம், யாரும் வராவிட்டாலும் 214 நிற்போம்னு சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி சார் செங்கோட்டையன் சொன்னாரு, நிறைய பேர் வராங்க, கூட்டணி எல்லாம் உறுதியாக போகுது அப்படின்னு ஒரு தேதி எல்லாம் சொன்னாரு. ஆனா ஒன்றும் வரலையே. கிருஷ்ணசாமி கூட நீங்க கடந்த பேட்டியில சொன்னீங்க அவர் உறுதியா இருக்கிறாருன்னு. இப்போ கிருஷ்ணசாமி என்டிஏ பக்கம் போற மாதிரி தெரியுது. எப்படி சார், யாருமே வரலையா? அதாவது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, பலம் நிரூபிக்காத ஒருத்தர் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கிறத சீமான் சொன்னார். ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு நீ ஒரு வீடியோ போடு தம்பி, உன்னோட சாணக்கியாவில் சீமான் கரெக்டாக சொன்னார்னு. தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது கேப்டன் விஜயகாந்தாவது 8, 10, 5 பலம் நிரூபிச்சார், மக்கள் என்ன கூட்டணி அமைச்சார். பலம் நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டாங்கன்னாரு. நான் என்ன சொன்னேன்? ஒரு விழுக்காடு பலம் கொண்ட ஒருத்தர் கூட வரமாட்டாங்கன்னு. இப்பவும் சொல்றேன், தினகரன் போனாலும் அவரு கடைசியா ஒரு விழுக்காடு கிடையாது. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுதான் நான் சொன்னேன். தினகரன் போக மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. அவருக்கு கடைசி ஸ்ட்ரென்த்து 1% கீழேங்கிறது உண்மை. அது மனசுக்குள்ள வச்சுதான் ஒரு விழுக்காடு பலன் நிரூபிச்ச ஒருத்தர் கூட வரமாட்டாங்கன்னு. இவர் ரெட்டலையில தான் ஒரு அரை விழுக்காடு ஐயா கிருஷ்ணசாமி எடுத்தார். இப்போ யாரு பலன் நிரூபிச்ச யார் இருக்கா? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் செட்டில் ஆயிட்டாங்க. இவர் மல்லிகார்ஜுன கார்கே 22 எம்பியை வச்சு ஏதாவது அதிசயம் நடந்துராதா, பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்துட மாட்டோமான்னு நினைக்கிறாரு. ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மதசார்பற்ற சக்திகளின் பிரதமராக உட்கார்ந்தா அவரை நம்ம ஆட்டி படைச்சு அதிகாரத்தில் வந்துட மாட்டோமா, அவரை பயன்படுத்தி மோடி மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாமான்னு அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவங்க கனவுக்கு ஸ்டாலினுக்கு 22 முக்கியம். சும்மா ஒரு அதிக சீட்டு கிடைக்கிறதுக்கு சும்மா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார் கதையாட்டு இவர் மாணிக் தாகூர்,
பிரவீன் சக்கரவர்த்தி 4 பேரை வச்சு ஏதாவது ஒரு குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. 22 எம்பி இருக்கக்கூடிய 40 எம்பியை ஜெயித்து கொடுக்கக்கூடிய ஸ்டாலினை விட்டு எப்படி போவார் ராகுல் காந்தி? அது போகணுன்னு தானே மோடிக்கு எதிர்பார்ப்பு போகணுன்னு இருக்கும்போது இவங்க எப்படி அதை விட்டுக்கிட்டு தங்களை தள்ளக்கூடிய அளவுக்கு தாங்களே தலைக்கு மேலே தங்கள் தலை மேலே ராகுல் காந்தி மண்ணெளி போட்டுக்கிடுவார். ஸோ அது நடக்காதுன்னு நம்ம தெரிஞ்சது தான். பட் விஜயை காட்டி பேரம் பேசுகிறாங்க. அந்த பேரத்தில் ஸ்டாலின் எந்த அளவுக்கு ஈல்டாகிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ விஜய்க்கு விசில் சின்னம் யூனிஃபார்ம் சின்னம் கிடைச்சிருக்கு, வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பட் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையர்கள் எப்படி எடுப்பாங்க, கடைசி நிமிஷம் என்ன ரூல்ஸை சொல்லுவாங்கங்கிறதுல பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. இப்போ கமலஹாசனுக்கு கூட நீங்கள் 214 போட்டி போடுறேன்னு வாங்கியிருக்கிறீங்க. அப்படி போட்டி போடலன்னு ஒரு பிரச்சனையை கொடுத்தா கூட கமலஹாசன் வாங்குற சீட்டில் உதயசூரியனில் வேற வழி இல்லாமல் நின்றுவார். விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கடைசி நிமிஷத்தில் புது ரூல்ஸை வச்சு எலெக்ஷன் கமிஷனுக்கு ப்ரெராகேட்டிவ் கண்டுக்காமலும் விட்டுறலாம். ஏன்னா பிரச்சனை இருக்குது, மாம்பழம் அன்புமணி கொடுப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிறனால பெரிய ஒன்றும் அரசியல் கட்சிகளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஸோ அது அப்படி போயிடும்னு நினைக்கிறேன். எனிவே அது ஒரு சஸ்பென்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. விசிலுக்குள்ளேயும் டார்ச் லைட்டுக்குள்ளேயும் சஸ்பென்ஸ் இருக்குது. அதனால தான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அவங்க எலெக்ஷன் ஆணையம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. தனித்தனியாக கொடுத்துருக்கலாமே, விஜயும் கமலஹாசனையும் ஒன்னாலாம் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அது பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். கூட்டணி அரசியலுக்குள்ள கிருஷ்ணசாமி அவர் உள்ள வந்தால் நிறைய சீட்டு கேட்பாரு, அது சிக்கலாகுது. 234 கேண்டிடேட் போடுறது, அது இன்னைக்கு செங்கோட்டையனை வச்சு தான் வெஸ்டில் கேண்டிடேட் போடணும். செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக போயிடுவாரோன்னு ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ காங்கிரஸ்லேருந்து விசில் ஊதுறாங்களே சார், 2026 தேர்தலில் விசில் ஊதப் போகிறார்கள் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி போடுறாரு. அவரு சும்மா அடிபட்ட இதில் தன்னுடைய இதுக்காக ஒரு ஆற்றாமையை திருப்திப்படுத்துறதுக்காக சும்மா பேசிட்டு இருக்கிறார். அதில் ஒரு பெரிய அர்த்தம் இல்லை. நீங்கள் அதில் அர்த்தம் வரணும்னா குறைஞ்சபட்சம் ஆட்சியில் பங்கு தருவவர் தான் கூட்டணிங்கிற ஒரு வார்த்தையாவது ராகுல் காந்தி கட்சி தீர்மானத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக போட்டிருக்கணும். நீங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்கல, ஜனநாயகம் படத்தை பற்றி பேசும்போது விஜய் பேரையே சொல்லலை. அப்போ நீங்கள் திமுக விட்டு போகிறதுக்கு தயார் இல்லை. இப்போ கூட்டணி பற்றி இதில் பிரவீன் சக்கரவர்த்தி சுதா அவங்களுக்கு மயிலாடுதுறை டிக்கெட் கிடைச்சதுல ஸ்டாலினுக்கு ஹேண்ட் இருக்குன்னு ஒரு வன்னியர் சமூகத்துக்கு ஸ்டாலின் அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டாருங்கிற கோபத்தில் அவர் சில விஷயங்களை சொல்கிறாரே தவிர மற்றபடி அவருக்கு பெரிய ஹோல்டு இருக்கிற மாதிரியோ சுப்பிரமணிய சாமியை சொல்லுவோம்ல ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி, ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி, அவ்வளோதான். வேற ஒன்றும் அவங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதையாக பெருசாக கொடுக்கறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் செங்கோட்டையனை பற்றி சொல்லியிருந்தீங்க, இவங்க கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியே வரும் அப்படின்னலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு பக்கம் புஷியானது எனக்கு மனத்தாங்கல் இல்லை, செங்கோட்டையன் எனக்கு மனத்தாங்கல் இல்லைன்னு சொல்கிறாங்களே, செங்கோட்டையன் என்னை மட்டுப்படுத்துகிறாங்களா தாவிக்கால? அதாவது எடப்பாடிக்கு ஆதரவான ஒரு சக்தி ஊடகத்தில் செங்கோட்டையனை அடித்து அந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க. அது செங்கோட்டையனை வீழ்த்தணும்னு அவங்க நினச்சது. ஆனால் புஷியானந்த் எனக்கும் செங்கோட்டையனுக்கும் மனத்தாங்கல் இல்லைன்னு சொல்லி செங்கோட்டையனுக்கு அது ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ செங்கோட்டையன் கட்சி மாறிடுவார், டிஎம்கேக்கு போயிடுவார் அப்படின்னு அவருக்கு எதிராக பிட்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சினிமா நடிகர்கள் உள்ள கட்சியில் இதுதான் நடக்கும். ஸோ அந்த பிட்டை விஜய் எந்த அளவுக்கு நம்ப போகிறான்னு நமக்கு தெரியல. அதை நம்பாமல் செங்கோட்டையனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாதான் கொங்கு பெல்ட்டில் கேண்டிடேட்ஸ் வருவான், அல்லது கேண்டிடேட் விட மாட்டான். இப்போ எப்படி சார் ஜனநாயகனை போட்டு அடித்த அடிதான் விஜயோடைய இந்த புஸ்வான நிலைக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒரே அமைதியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. டிப்ரெஸ்ட் ஸ்டேஜில் விஜய் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இல்லை சகோதரரே, நீங்கள் அப்படியெல்லாம் இருக்காண்டாம், ஃபேஸ் பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். புலிவாலை பிடிச்சாச்சு, தைரியமாக விட முடியாது. ஃபேஸ் பண்ணுங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க, வரட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. நான் விஜய் விஷயத்தில் நான் முரண்பட்டது, நீ டுபாக்கூர் ஏட்டு சொரக்கா கருத்து கணிப்பை வச்சு பண்ணாத, அடிச்சு விரட்டிடுவேன்னு சொன்னேன். நீ கருத்து கணிப்பை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரலையே. பலத்தை நிரூபிங்க. 2026 என்ன இது கிடைக்குதோ அதை ஒத்துட்டு போயிடுவோம். நானும் ஒத்துக்க வேண்டியதான், ரங்கராஜ் பாண்டியும் ஒத்துக்கிட வேண்டியதான், இந்தியா டுடே மணியும் ஒத்துக்கிட வேண்டியதான். உலகிங்க வரட்டு, தேர்தல் ஆணையம் சொல்லட்டு, ஓகே. அது இல்லாமல் சும்மா கருத்து கணிப்பு வருது, அது வருது, இது வருதுன்னு வட தமிழகத்தில் வன்னியர் பறையர் போலரைசேஷன் வருது. உங்கள் கருத்து கணிப்பு என்ன ஆகும்? நிற்குமா? பிரசாந்த் கிஷோர் கருத்து கணிப்பு 23 3 வந்தது. வரட்டு, தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்புழுதி கணிப்பு, வெங்காயம், காகித புலி, தினமலர்ல இஷ்டம் போல எழுதுறது, எத்தனை கூட்டணி உருவாக்குனீங்க? எவன் வந்தான்? ஸோ இதெல்லாம் ஒரு மாய்மால அரசியல், ஒரு மோசடித்தனமான அரசியல், கொள்கையற்ற அரசியல். கொள்கையோட வாங்க, மக்களை சந்திங்க, எல்லா கட்சியும் விமர்சிங்க, 214 போடுங்க. காங்கிரஸ் தான் நல்ல கட்சியா இருந்ததுன்னா நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்? காங்கிரஸ்ல போய் சேர்ந்துடலாமே.
காங்கிரஸ் தான் நல்ல கட்சினா காங்கிரஸ்ல போய் சேர்ந்துடலாமா சார்? எதுக்கு சார் நீங்க கட்சி ஆரம்பிக்கணும்? நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டுன்னா ஒரு பகுதி மக்களுக்கோ அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்கோ ஒரு பகுதியை சேர்ந்த வித்தியாசமான பிரிவை சேர்ந்த இனங்களுக்கோ நியாயம் வழங்கப்படலை, நாங்க நியாயம் வழங்குவோம்னா தான் மற்ற கட்சிகளால் நியாயம் இல்லை, நாங்க நியாயத்தை வழங்குவோம்னா தான் ஒரு தனி கட்சிக்கான ஒரு அவசியமா இருக்கும். வன்னியர்களுக்கு வெளிச்சம் இல்லை, வன்னியர்களை எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லும்போது வன்னியர் மற்ற ஒடுக்கப்பட்ட பல ஜாதிகளை முன்னிறுத்தி டாக்டர் ஐயா வந்து தனி கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கு நியாயம் இருக்குது. வன்னியரை யாரும் மேல்மட்டத்தில் வளர விட மாட்டாங்க. வன்னியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பறையர்களை விட அன்றைய தினம் வந்து 80களில் குறைவா போக ஆரம்பிச்சது. அப்ப நெசிட்டி வருது, கட்சி ஆரம்பிக்கிறாரு. சோ சீமான் தமிழனை எழுச்சி, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு சீமான் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. 4 வரையும் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. நீங்க காங்கிரஸ் யோக்கியம், போபர்ஸ் காங்கிரஸ் யோக்கியம், சோனியா இத்தாலி சோனியாவுக்கு காங்கிரஸ் யோக்கியம், ராஜீவ்காந்திக்காக இனத்தையே அழிச்சு படுகொலை பண்ண பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னவெல்லாம் யோக்கியமா? பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னவெல்லாம் அந்த கொலைகாரன் எல்லாம் யோக்கியமா? நான் கேட்கிறேன், தெளிவா தான் கேட்கிறேன் என்னோட கருத்தை. அப்போ நீங்க ஊழல் காங்கிரஸ், போபர்ஸ் நாட்டில் உள்ள இராணுவத்திலே ஊழல் பண்ண காங்கிரஸ், தேர்தல் நீதிமன்ற தீர்ப்பை துச்சமா மதிச்சு பதவி வரியில எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரஸ், ஊழலின் ஊற்றுக்கண்ணாட்டு வாரிசு அரசியலையே தொடர்ந்து செய்யக்கூடிய காங்கிரஸ், சஞ்சய் காந்தி ஏர்கிராப்ட்ல இறந்துட்டாருன்னதும் அதுவரை பைலட்டா இருந்த ராஜீவ் காந்தியை வந்து அரசியல் கொண்டு வரீங்க. எல்லா சிவில் பைலட்டும் லீவ் போட்டு ராணுவ பைலட்டா மாறுங்கன்னு வார் டைம்ல சொல்லும் போது வாருக்கு வராம லீவு போடாத ராஜீவ் காந்தி தான் நீங்க வாரிசு அரசியல கொண்டு வந்து ஒரு பிரதமராட்டே ஆக்கி விட்டுட்டு போயிட்டீங்க. அப்போ வாரிசு அரசியல்னு சொன்னா கலைஞர், ஸ்டாலின் இதுதான் வாரிசு அரசியலா? நெஹ்ரு, இந்திரா, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி வாரிசு அரசியல் இல்லையா? அப்ப இது என்ன இரட்டை வேடம்? இது என்ன சந்தர்ப்பவாத நிலைப்பாடு? வர்றதுக்கு முன்னாடியே ராகுல் காந்திக்கு கூஜா தூக்குற ஒரு அரசியல் நிலைப்பாடு. இதுதான் மோடிக்கு கோபத்தை வந்து உருவாக்கிச்சு. இது 24 நமக்கு எதிராக இருந்தது. சிஏஏ எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில நமக்கு 5-6 சீட்டு வந்துடக்கூடாது, ராகுலுக்கு 8-10 சீட்டு அடி வாங்கிடக்கூடாதுன்னு ஒரு வன்ம அரசியல், ஒரு மதமாற்ற அரசியல், ஒரு மிஷினரி அரசியல், ஒரு இன்டர்நேஷனல் சதி திட்டத்தோட கூடிய அரசியல். ஃபாரின் பண்டெல்லாம் என்ன வருதுன்னு அதில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து இப்போ என்ஜிஓஸ் லிங்கெல்லாம் இப்போ விசாரணைகள் ஓட ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பண்ணுனீங்க நீங்க. அதோட விளைவு தான் மோடிக்கு கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க. அடிக்கிறாரு, பட் விசில் சின்னத்தை கொடுத்துட்டாரு. விசிலுக்கும் டார்ச் லைட்டுக்கும் எலெக்ஷன் டைமில் ஏதாவது சிக்கல் இருக்கான்னு அப்போ பார்த்துக்கலாம். இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கழிஞ்ச தடவையே டார்ச் லைட்டை கொடுத்துட்டாங்க, பரிசு பெட்டியை கொடுத்துட்டாங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போனார். எனிவே உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு பெரிய ஒரு சிக்கல். 8ஆம் தேதியே நான் சொன்னேன், தமிழிசை நயினார் பேசலாம், சிக்கல் இருக்கு, சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். இன்னும் என்னோட அந்த கருத்துல இருந்து மாற்றம் இல்லை. இந்த வழக்கு விசாரணைனாலும் சரி, ஐடி இதுனாலும் சரி, சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான் நினைக்கிறேன். விசிலு கூட எலெக்ஷன் டைமில் ஏதாவது சிக்கல் வருதா, அந்த கண்டிஷனல் கிளாஸ் செக்ஷன் 13 படி என்ன தேவை இருக்காங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எனிவே நீங்கள் வந்த வழி சரியில்லை, நோக்கம் சரியில்லை. அதனுடைய தவறான ஒரு அரசியலுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய ஆயிருக்குது. சகாதேவ மாதிரி படிச்சு சொன்னேன், 39 போடுங்க போடுங்க போடுங்கன்னு கேட்கல. இப்போ மோடி கிட்ட எல்லா அதிரடியையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எதிர்கொள்ளுங்க, அரசியல்ல வந்து எதிர்கொண்டு தான் தீரணும். ஓட மாட்டேன்னு சொன்னீங்க, ரஜினிகாந்த் ஓடிட்டார், நக்கல் அடிச்சிங்க. சரி, நீங்க ஓட மாட்டீங்க, நின்னுங்க. மக்கள் தீர்ப்பளிக்கட்டு 26 தேர்தல் ஆணையம் வந்து முடிவு சொல்லட்டு. இப்போ 70 நாள் தான் தேர்தலுக்கு இருக்கு. இது வரைக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை தான். இப்போ இந்த விசில் சின்னங்கிறது எப்படி சார், எப்படி சின்ன பசங்கள்லாம் விசில் அடிப்பா, விசில் சின்ன கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதுல ஒன்றும் மறுபடியும் பிடிக்கல. அதில் கண்டிஷனல் கிளாஸ் போட்டு ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தனால முரண்டு பிடிக்கல. விசில் கிடச்சிட்டு, டார்ச் லைட்டும் கிடச்சிட்டு. கமல்ஹாசனோட இக்வேட் பண்ணி டார்ச் லைட்டும் விசிலையும் ஒன்றா தானே ஆர்டர் போட்டிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ஆர்டர் போடலையே. இது பின்னணி ஏதாவது இருக்கா? ஏன்னா ஆரம்பத்திலிருந்து ஒரு 2 விஷயம் பரவலாக இருந்துச்சு. ஒன்று, என்டிஏ கூட்டணிக்கு விஜய், நீங்கள் அதை மறுத்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். அடுத்து 2வது விஷயம், விஜய் அரசியலை விட்டே அனுப்புறக்கு அப்படிங்கிறது. இப்போ அதில் ஒரு சஸ்பென்ஸ் வேற நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இப்போ இது 2மே மோடியோடைய பிளான்ல இல்லையா? மோடி பிளானுங்கிறது விஜய் 29ல் ராகுலுக்கு சப்போர்ட்டா இருப்பார், அதை அடிச்சு தயாரிக்கணுங்கிறதா. நம்மளும் அதைத்தான் சொல்றோம். 29ல் ராகுலுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு போல்ஸ், தென்னிந்தியாவிலே ராகுலுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கக்கூடிய போல்ஸ். இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது கேரளாவில் நல்ல ஓட்டு இல்லை, அபிமானம் இருக்குன்னு சொல்றாங்க. அபிமானம் கேரளாவில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கதா சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அவர் ராகுலுக்கு ஓட்டா மாற்ற பார்ப்பார். அப்போ கம்யூனிஸ்டுக்கு போகக்கூடிய முஸ்லீம் ஓட்டுக்களை ராகுலுக்கு மாற்ற பார்ப்பார். ஸோ அதனால தான் விசில் சத்தம்னு இவங்கெல்லாம் போடுறது.
அப்போ அந்த இடத்துக்குள்ள விசில் சத்தம் கேட்காம செய்ய வேண்டியது மோடிக்கு ஒரு கடமையாக இருக்குது. ஏன்னா விசில் சத்தம் 26 கேட்டுன்னா 29 அது பெரிய சங்கே முழங்குன்னு ராகுலுக்காக சங்கு முழங்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அதனால சங்கு தான், அது இல்லைன்னா அது இல்லை. ஸோ அதை எவ்வளோக்குள்ள பலையப்படுத்தணுமோ அவ்வளோக்குள்ள பலையப்படுத்தணும். இப்போ இந்த பிரச்சாரம் போகிறாங்க 26க்கு பிறகு பிரச்சார அணி எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் தான் அங்கே நின்று பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்திலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கே பிரச்சாரத்தை வகுத்து கொடுத்தவர் அப்படிங்கிறது அது ஒரு கை கொடுக்கும் தானே அவருக்கு, விஜய் மறுபடியும் பிரச்சாரம் வர்றது அப்படிங்கிறது. முதல்ல 214 கேண்டிடேட் போடணும். பிறந்த நாள் இதே 35 இடத்துல தான் நடந்தது. நாமினேஷனுக்கே பனையூர்லேருந்து வந்தால் வேலைக்காக அது இன்னும் ஆன்லைன் நாமினேஷன் போட்டிருக்காங்க. எல்லாமே மர்மம் முடிச்சு பலகீனங்களை மறைச்சி பொய்யா புரட்டா பிராண்டிங் பண்ணுறது. ஜெயலலிதா அடித்த அடியில் ஜெயலலிதா சாகிறது வரை அரசியல் பேசலை. மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்ததும் ஜெயலலிதா எந்த பாதிப்பும் இல்லை, 6 விழுக்காடு உயர்ந்தாங்க, 39க்கு 37 ஜெயித்தாங்க. அபிமானம் வேற வாக்கு வேற, அபிமானம் வேற வாக்கு வேற. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு ஒரு ஒப்பீனியன் போல் கேட்டால் ஆமாம் ஆமாம், போடுவானான்னு கேட்டால் போட மாட்டான். ஸோ அந்த களத்தில் வர்றது தான் ஓட்டு. அதனால தான் நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததும் 20 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்குது, 50,000 ஓட்டு இருக்குன்னாங்க. ஈரமண்ணு ஏற்கட்டி சாம்பலம் தான் இருக்குது. யானாரிக்க சாமி புரியணும். அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே நின்று நிரூபித்தாதான் ஓட்டு. பாடுபடுங்க, நிரூபிங்க, நிரூபித்ததை நம்ம ஒத்துட்டு போகிறோம். மோடி என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் நிரூபிக்கிற ஓட்டு ராகுலுக்கு சாதகமாக போகும்னு நினைக்கிறாரு. அது ஸ்டாலின் ராகுல் விஜய்னு கூட போகலாம், எடப்பாடி விஜய் ராகுல் கூட போகலாம். எடப்பாடி கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, விஜய் இல்லை விட்டுருங்க, அப்போ உங்க முடிவுன்னு விஜய் பண்ணிட்டாங்க. விஜய் பற்றிய விமர்சனங்களும் எடப்பாடி ஆட்கள் இப்போ கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கவனிச்சிங்களா? பலன் நிரூபிக்காதவர், நாங்கள் பலன் நிரூபிச்சவங்க, அதெல்லாம் நாங்கள். ஏன் ஜெயலலிதாவுக்கு அண்ணா மகா தீபா ஜெயக்குமார், ஏடிஎம்கே சிம்பதேசர், அவரே என்ன கருத்து சொல்கிறாருன்னா, விஜய் எம்ஜிஆரை பற்றி பேசுறதுல ஜெயலலிதா பற்றி பேசுறத அடித்து உடைக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. அந்த ஜெயலலிதா பற்றி பேசுறதை உடைக்கலாம். இவர் ஜெயலலிதாட்ட அடி வாங்கிட்டு இறக்குறது வர பேசலை. எம்ஜிஆரை பற்றி பேசுறது கூட இவர் எம்ஜிஆர் ரசிகரா படத்தில் வரல, ரஜினி ரசிகரா தான் வந்து அந்த ஊண்டுகோலாட்டு ரஜினியை தான் ஊண்டுகோலா எடுத்தார், தன்னோட வசூலுக்கு ரஜினியை தான் ஆதாரமாக எடுத்தாருங்கிறத சொல்லலாம். எனிவே அதிமுக அபிமானிகள் தீபா ஜெயக்குமார் போன்றவங்க மத்தியிலேயே அப்படி ஒரு எம்ஜிஆரை பற்றி சொல்றது வந்து அதிமுக தடுத்து நிறுத்தலைன்னா அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு வருங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இவர் அரசியலுங்கிறது வந்து சில கொள்கை ரீதியாக வந்து சீமான்ட்ட திணறுவார். பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்வு, சீமானுக்கு நிலைப்பாடு இருக்குது. இவருக்கு நிலைப்பாடு என்ன? இலவசங்கள் கூடாது, நாட்டுக்கு கேடு, சீமானுக்கு நிலைப்பாடு இருக்குது. டாஸ்மார்க் கூடாது, சீமானுக்கு நிலைப்பாடு இருக்குது. இப்படி எக்கச்சக்க இஷ்யூஸில் சீமானுக்கு தெளிவான நிலைப்பாடு இருக்குது. ஏன் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட சீமான் வந்து தெளிவாக தன் கருத்தை முன் வச்சார். விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? ஸோ கேண்டிடேட் மெயின். அடுத்து நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாட்டில் சீமான் இவரை தட்டி தூக்கிடுவார். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு நியாயந்தாங்கிறது ஸ்டாலினுக்கு கருத்து. தெலுங்கு தாய்மொழி மக்கள், அருந்ததியர் மக்கள், புறமொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுறாங்க. தெளிவாக தெரியுது சீமானுக்கு வளர்ச்சி அவங்கள ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ண வைக்குது. ஊடகத்தில் கூட எத்தனை புறமொழியாளர் சீமானுக்கு எதிராக பேசுகிறாங்க, அது கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஸ்டாலின் நிலைப்பாடு பிரியாரிட்டி ரெசல்யூஷன் டு அருந்ததியர். பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு பாதிப்பு சீமானுக்கு நிலைப்பாடு. எடப்பாடியும் கொங்கலை ஜெயிக்கிறதுக்காக வெள்ளாள கவுண்டர் பிளஸ் அருந்ததியர். கலைஞர் ஸ்டாலின் நிலைப்பாட்டுக்கு அவர் போயிட்டார். விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? நிலைப்பாடு இல்லாமல் வாக்களிக்கிறதுக்கு அருந்ததியர் ஏமாளியா, பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் அரசியல் அறிவற்றவர்களா? என் சகோதரர்கள் அவர்கள் ரொம்ப விழிப்புணர்வு கொண்ட சமூகங்கள். அருந்ததியரும் எனக்கு சகோதரர்கள் தான். ஸோ அவங்க எப்படி ஏமாறுவாங்க? ஏதாவது நிலைப்பாடு எடுக்கணும் இல்லை? சீமான் சொல்லதான் சரி, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு பாதிப்பு, நிலைப்பாடு எடுங்க. கவின் ஆணவக்குல நிலைப்பாடு என்ன? அப்போ நீ எதுவுமே நிலைப்பாடு எடுக்காம சும்மா போட்டுருவான்னு நினைச்சா அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் கூட விஜய்க்கு வரலாம். என்றாலும் மோடி சான்ஸ் எடுக்கக்கூடாது. இவரை எந்த அளவுக்கு கீழே தள்ளி நம்ம அவரை நசுக்கிறோமோ அதன் அளவுக்கு தான் இவரால் ராகுலுக்கு லாபம் இல்லாமல் நம்ம செய்ய முடியும். ராகுலை லாபப்படுத்தக்கூடிய சக்தி அடிச்சு நொறுக்கிறணுங்கிறதா மோடிக்க யுக்தி. இப்போ எப்படி சார் நீங்கள் சொன்ன மாதிரி சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான் அப்படின்னா 4 முனையா 3 முனையா எதை எதிர்பார்க்கலாம்? அது விஜய்க்கு மன தைரியத்தையும் வலிமையும் பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்தவரை விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைங்கிற கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது சீமான் விஜய் கம்பேரிசன்ல ஒரு மண்குதிரை தான், எடப்பாடி விஜய் கம்பேரிசன்ல ஒரு மண்குதிரை தான். தம்பி சேலம் மணிகண்டன் கூட ஒருக்கா சொன்னான், எடப்பாடியை வந்து விஜயை வச்சு ஆடி அடிப்பாருன்னு. ஓகே, எம்ஜிஆர் பேரை சொல்லி பலகீனப்படுத்தினா நான் மறுக்க வரல. அதுக்காக நான் சொல்றது கரெக்டா இருக்குன்னு சொல்லும்போது விஜய் மண்குதிரைங்கிற கருத்தை நான் மாற்றி மறித்து சொன்னோம்னா நாளைக்கு ஒரு மண்குதிரை ஆகும்போது ரவீந்திரன் துரைசாமி மண்குதிரைனாயா சரியான்னு
மக்கள் பாராட்டும். அதைத்தான் நான் பார்க்குறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி தம்பி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.